தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபோ வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 ஆகஸ்ட் 2026. தேய்பிறை பிரதமை காலையில் 10:34 வரைக்கும் இருக்குது. அதன் பின் துதியை பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது. நட்சத்திர யோகம் இன்றைக்கு சரியா இல்லை. சுகநாம யோகம் கௌலவ கரணம். இன்றைக்கு ஸ்ராவண பகுள பிரதமை. அகசு நாழிகை 30:36, தியாஜியம் நாழிகை 12:42. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம் தேய்பிறை திதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய சிம்மலக்ன நெருப்பு நாழிகை 3, வினாழிகை 23. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சந்திரன் மற்றும் ராகு, மீன ராசியில் வக்ரமீல் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு 10:42 சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துக்கிறோம். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள், கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம், அடுத்த கட்டத்துக்கு நாம் போவதற்கான வாய்ப்புகள், அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்காது அப்படி நாம் நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு நமக்கு லாபம் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்களையும் நல்லபடியாக செய்ய முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, திருமணம் சம்பந்தமான மங்கள காரியங்கள் சம்பந்தமான
பல விஷயங்களும் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு நடக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை தயவு செய்து சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது நீண்ட ஆலோசனை அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களை கொடுத்த நேரத்தில் திட்டமிட்டு அழகாக செஞ்சு முடிப்பீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனால் மற்ற கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தையும் ரொம்ப அழகாக, அற்புதமாக நம்மளால் இன்றைக்கு செய்து முடிக்க முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலாம் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் இன்றைக்கு அணுக முடியும், செய்ய முடியும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் விலகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்தை எடுத்தினாலும் அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திரன் 3ஆம் இடத்துல ரொம்ப ஒரு அற்புதம். அதுவும் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வாகனங்கள் சம்பந்தமான தடங்கல்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் குருவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுற நாள் முழுவதும் மேக்சிமம் குருவினுடைய சஞ்சாரத்தில் ரொம்ப அனுகூலமாக நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன், குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மாற்றங்களுக்கான ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு வேகத்தோடு இல்லாமல் விவேகமாக நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம்
வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.